காற்று அலையெல்லாம் பயங்கரமாக வருது அப்பா. ஒரு கப்பலே பின்னாடி இழுத்துட்டு போகுது. இல்லை, காற்றோட வேகம் வந்து 156 mph கைஸ். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்பா, நினச்சி பார்க்க உடம்பெல்லாம் புல்லரிக்குது எனக்கு. இயற்கையை அதுக்கு தான் பாதுகாக்கணும். பாதுகாக்க தவறிட்டோம். அதோட கோவத்தெல்லாம் இப்போ நம்ம மேலே காட்டுது அது. அப்பா, மரம்லாம் வேரோட பிச்சுக்கிட்டு போயிடும் போல இருக்கு. சீட்டு கீட்டெல்லாம் பறக்குது. அந்த கிளாஸோட திக்னஸ் குறைஞ்சது ஒரு 3/4 இன்ச்சுனாவது இருக்கும். அந்த கிளாஸ் அப்படியே தள்ளுது பாருங்க. அப்பா, சீட் அப்படியே அந்த இடத்துல பறக்குது. இயற்கையை பாதுகாக்கிறதுல டூ லேட். நம்ம அப்படிதான் சொல்லணும். பிச்சு உதறிச்சு கைஸ். அப்பா, இன்னும் அந்த புல்லரிப்பு எனக்கு அடக்கவே இல்லை. என்ன மாதிரி இருக்கு அப்பா. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது யோசனை பண்ணி பாருங்க. சோலி முடிஞ்சு. சுனாமி எதுவும் வந்துருச்சா என்னன்னு தெரியல. புயல் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ, சூறாவளி அங்க சுத்துது பாருங்க. எப்பா, பயங்கரமா போச்சு கைஸ். போட்டு தாக்குது. உண்மையிலுமே உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க இங்க எல்லாம். உண்மையிலுமே உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருந்து ஆகணும், வேற வழி இல்லை. எப்ப கொம்பல விழுந்து இருந்துச்சாங்க பாருங்க. வண்டியோட தள்ளுது அவங்கள. கொஞ்சம் காரெல்லாம் அப்படியே சோப்பு டப்பா மாதிரி, அப்படியே சோப்பு டப்பா தண்ணியில விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையிலுமே ஆட்டம் பாதுகாக்கணும் நம்ம எல்லாத்தையுமே. இந்த ஹோட்டல் சேரும். என்னது? ஐயோ, என்னது செட்டோட கழட்டிடுச்சு கண்ணாடிய. அவ்வளவு பெரிய கண்ணாடி செட்டோட கழட்டிடுச்சு. ஐயோ, இல்ல சர்வநாசம்னு சொல்லுவோம்ல, சர்வநாசம் பண்ணிடுச்சு. அப்பா, என்ன வெள்ளம் வருது. ஐயோ, இங்க சுத்துதுல, சுத்தி எடுக்குது. பொருள் காரு பணம் காசு பணம் போறதை பத்தி பிரச்சனை இல்லை கைஸ். ஆனா அதுல உயிர் பலி எத்தனை போச்சுன்னு தான் இப்போ கவலையா இருக்கு. அதான் அடிக்கடி ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம கோவத்தை இயற்கை தாங்கிக்கும், ஆனா இயற்கையோட கோவத்தை நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்றோம்ல. அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. முடியல. 156 mph என்ன அளவு இருக்கும்? பில்டிங் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, போட்டு அங்கேயும் போட்டு வாங்குது.
வருஷம் வருஷம் இதே தான் டிசம்பர் மாதத்தில் பொறுத்தா டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒன்று வந்துடுது வருஷம் வருஷம். இப்போ வருஷம் முடிகிற ஸ்டேஜில் ஏதாவது ஒன்று வந்துடுது. போனது சென்னையில் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வியட்நாமில். சென்னையில் இந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பாதிப்புகள் அதிகம்தான். சொன்னாப்புல அதான் இதே தான், இயற்கையை பாதுகாத்து அதான் கோபத்தை தவிர்க்க வேண்டியதுதான், நம்ம வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.